Hello, I am KAVITHA INDUMAThi. I am clerkship from PLT in R2TMC. I am surgery rotate. One clinical skill in the clerkship is physical examination. Physical examination, first time ஒரு patient பார்த்து physical examination பண்றப்போ நான் சில விஷயங்களை ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது. லைக் பிரெத் சவுண்ட்ஸ் கேட்குறப்போ கிராக்கல்ஸ் ஆகட்டும், இல்லை ஹார்ட் சவுண்ட்ஸ் கேட்குறாகட்டும், மர்மர் கேட்குறதாகட்டும், நான் கேட்டு டாக்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டயக்னோசிஸ் நான் சொல்கிற டிஃப்ரென்ஷியல் கரெக்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன். லைக் ஐ எம் லேர்னிங் சம்திங் ஹியர், நானும் சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்டாக இல்லை டாக்டராக இருக்கோன்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எனக்கு கிளினிக்கல் ஸ்கில்ஸ் ஹெல்ப் மீ ஸோ மச். ஒரு டாக்டராக நான் ஃபீல் பண்ணேன், அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அதுவும் இல்லாமல் R2TMCயில் இருக்க ரெசிடென்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே அதை ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஒன் டிபார்ட்மெண்ட் that challenged me most is internal medicine. Internal medicine is also my favorite department too. அங்கே நிறைய லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வந்துட்டு இருப்பாங்க. அது ஒருத்தரையும் நம்ம பார்த்து மெடிக்கேஷன்ஸ் ஆகட்டும், அங்கே நடக்கிற ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப எக்ஸாஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எக்ஸாஸ்டிங்காக இருந்தால் கூட நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஸோ ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டும் சரி, சேலஞ்சிங்கான டிபார்ட்மெண்ட் ஐ வில் சே இன்டர்னல் மெடிசன். எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. அதில் எல்லா பேஷண்ட்ஸோடையும் எங்களுக்கு நல்ல இன்ட்ராக்ஷன் தான் இருக்குது. எல்லா பேஷண்ட்ஸும் நல்லா சிரித்து பேசுவாங்க. நம்மக்கிட்ட ஃபிலிப்பினோஸ் மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஷண்ட் இன்டர்னல் மெடிசனில் ஒரு பேஷண்ட் ஓரியோன்னு சொல்லிட்டு, அவர் 77 இயர்ஸ் ஓல்டு, ஒரு கிராண்ட் ஃபாதர். he reminds me of my grandfather. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் நான் எவ்ரி மார்னிங் ஐ வில் கோ டு ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹவ் இஸ் ஹி, எப்படி இருக்காரு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் ரொம்ப சிரிச்ச முகத்தோட குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு இங்கே வலிக்குது அந்த மாதிரி சொல்லுவார். இல்லை இங்கே வலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 52 வீக்ஸ் என்னோட தான் இருந்தார். அவர் தான் என்னோட லாங் பேஷண்ட் இங்கே இருந்ததில். கடைசியாக அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்பவும் கூட அவங்க ஃபேமிலியோட என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்யூ சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஓபிடியில் கூட நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய ஓல்டு பேஷண்ட்ஸ் எல்லாமே தேங்க்யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வரேன், அந்த மாதிரி நாளைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல, ஆனாலும் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பேஷண்ட்ஸை அவங்க சரி பண்ணி அனுப்புகிறப்பையும் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்பையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இங்கே ரெசிடென்ட்ஸ் ஆகட்டும், கன்சல்டன்ட் நர்சஸ், அப்புறம் இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருமே ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இம்பார்ட்டன்றது எனக்கு இங்கே தான் தெரிஞ்சது. ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் கண்டிப்பாக இங்கே இருக்கவே முடியாது. ஸோ நர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெசிடென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்சல்டன்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் எப்படி இந்த இடத்துல போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருத்தரோட பார்ட் எவ்வளோ இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒவ்வொருத்தரும் இன்டர்ன்ஸ் கிளர்க்ஸ் எங்களுக்கு எவ்வளோ நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. நர்சஸ் ஆகட்டும், ரெசிடென்ட்ஸ் ஆகட்டும், கன்சல்ட் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயம், அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற கிளர்க் அங்கிள்ஸ் எல்லாருமே நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே கைண்டாக இருப்பாங்க. இது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளை யாரும் இது பண்ண மாட்டாங்க, கைண்டாக சொல்லிட்டு. ஒரு விஷயம் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறதுனா அது பேஷண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தோட ஹாஸ்பிட்டல் நான் இங்கே ஹாப்பி பிளேஸாக பார்க்கல, அது ஒரு சேட் பிளேஸாக தான் பார்க்குறேன். அவங்க ஃபேஸில் நான் சிரிப்பை பார்க்குறது ஒவ்வொரு வாட்டியும் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப தான். ஸோ அதுக்கு நம்ம பார்ட்டாக இருக்குன்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க சரியாகி போகிறப்போ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அதுதான் என்னை டெய்லி மோட்டிவேட் பண்ணுது. ரொம்ப இன்டர்ன்ஷிப் கிளர்க்ஷிப்புங்கிறது ரொம்ப எக்ஸாஸ்டடாக தான் இருக்குது. ஆனாலும் டெய்லி மோட்டிவேட் பண்ணுறது பேஷண்ட்ஸ் தான். அவங்களை திருப்பியும் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறப்பையோ, இல்லை அவங்க சரியாகி போகிறப்பையோ, இல்லை அவங்களுக்கான டயக்னோசிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுதான் என்ன மோட்டிவேட். ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னா, இது ரொம்ப ஈஸியானது கிடையாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இதை இன்ட்ரெஸ்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ரொம்ப நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஸோ இதை ரொம்ப எக்ஸாஷனாக எடுத்துக்காமல் கற்றுக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணலாம்.